நம்ம சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைலில் செய்ய போகிறது கட்லட். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வணக்கிறதெல்லாம் வணக்கிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சோன்னையும் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மிளகாயை அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. கேரட் போட்டுக்கலாம். கேரட்டை நல்லா துருவி வச்சுக்கேன், 2 கேரட் எடுத்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, அடுத்து மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வணங்கிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்ததை எடுத்து ஒரு கடாயில் போட்டோம். அடுத்து உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுக்கலாம். வச்சதை போட்டுட்டு உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மைதா, பிரெட் ஸ்க்ரம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இது நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம கட்லெட்டு பேஸ் செஞ்சுக்கலாம். நான் வெஜ் ரோல் மாதிரியும் இது பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் கட்லெட் மாதிரியும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா வெஜ் ரோல் மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். மைதா மாவு 2 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இப்போ கட்லெட்டை நம்ம மைதாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ப்ரெட் இதில் டிப் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறோம். ஸோ எல்லா பக்கம் நல்லா வேகிற மாதிரி இப்போ டேஸ்டான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட் ஷேப்பில் செஞ்சு கொடுக்கலாம், ஹார்ட்டின் ஷேப்பு என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.